Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிபிஎலோட 23வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4th January மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 1:45க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த டீமோட ஹோம் கிரவுண்ட் ப்ரோ இது அப்படின்னா மெல்போர்ன் டீமோட ஹோம் கிரவுண்ட். ஸோ 2 மெல்போர்ன் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் வந்து ஹோம் கிரவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஸோ மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கு இன்னொரு ஸ்டேடியம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கிரவுண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2 டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு 5 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 6th மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஸ்பனோட அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா போய் வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டப் ஆகிருக்கும். ஸோ ஒரு அவே கேமில் மிகப்பெரிய டீமை வின் பண்ணிவிட்டு ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்னுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் ரெனகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோமில் அடிலைட்க்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் மேட்ச் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னா 140 கிட்டே இருந்து சம்திங். ஸோ டிஃபெண்ட் பண்ண முடியாமல் மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஒன் சைட் கேமாக போயிருந்தது. ஸோ 2 டீமில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைசிங் அப்படி சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 71 போட்டிகள் வந்து இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு. 30 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டும் 40 போட்டிகள் பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் பட் ஸ்கோர் 158 அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குது, டீசென்ட் ஸ்கோராக இருக்குது. ஹை ஸ்கோர் 273க்கு 2 அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் மேக்ஸ்வெல் ஒரு 150 அடிச்சிருந்தார். லோவர் ஸ்கோர் வந்து 68க்கு ஆல் அவுட் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட்டு 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் மேட்சஸ் நம்ம எடுத்துக்கிடையில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் தென் தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் லாஸ்ட் 3 மேட்சஸில் எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு எந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் விக்கெட்ஸ் விழுந்திருக்குன்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. செகண்ட் மேட்ச்சில் 6 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கும் 6 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் பேலன்ஸ்டாக போயிருக்கு. தென் தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆடம் ஜாம்பா அவர் ரொம்ப வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்காக தான் அவர் ப்ளே பண்ணியிருந்தார். அவரோட நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் சூப்பராக இருக்குது. ஸோ லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 டீம் பொறுத்த வரைக்கும் பார்க்கல உசாமா மிர் ஸோ ஸ்டார்ஸ்லேயும் ரெனகேட்ஸில் ஆடம் ஜாம்பா இருக்காங்க. கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் தான் 2 பேருமே. இப்போ ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 26 மேட்சஸ் வந்து இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரெனகேட்ஸால் பார்த்திங்க அப்படின்னா 10 மேட்ச் தான் வின் பண்ண முடிஞ்சிருக்கு. அட் சேம் டைம் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து 16 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வின் பண்ணி அஹெடாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயிங் 11. ஸோ எந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. ஃப்ராஸ் மெக்காருக்கு ப்ரவுன் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆஸ் யூஸ்வல் டிம் சைஃபர்டு, ஜேக்கப் பெத்தில், லோரி ஈவன்ஸு, ஹார்வே, அடுத்து சதர்லாண்டு, ஃபெர்குசோனில், டாம் ரோஜர்ஸு, ஆடம் ஜாம்பா, ரிச்சர்ட்சன் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரே 11 வச்சு ஆடக்கூடிய டீமில் இந்த வருஷத்தில் இவங்க தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து 11லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் உள்ளே வராங்களா, ஏன்னா கிரவுண்டோட டைமென்ஷன் வந்து ரொம்பவே பெருசு. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பிச்சு சூட்டபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் அப்படி நம்ம பார்க்கல. கெயின் ரிச்சர்ட்சன் அவர் கூடவே ரோஜர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேலுக்கு ஒரு 2 ஓவர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராஸ் மெக்காருக்கு ஹெட் 13, வென்யூவில் 6 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய கிரவுண்டு மெல்போர்ன் கிரவுண்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகத்திலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்போர்ன் கிரவுண்டு தான். ஸோ பவுண்ட்ரி மீட்டர்ஸ்லாம் மினிமம் 75 மீட்டர்ஸ்க்கும் மேலே தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபால் ஷாட் ஆடினா கூட பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராஸ் மெக்காருக்கு வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் அவரோட நம்பர்ஸும் சொல்லுது அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஜாஸ் ப்ரௌன் லாஸ்ட் மேட்ச் ஒரு 66 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹெட்டில் 9 ஆவரேஜ், வென்யூவில் 5 ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த 2 பிளேஸில் நீங்கள் ஒருத்தர் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்எல் டீமில் ஃப்ராஸ் மெக்காருக்கு ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராது. டீம் சைஃபர்ட் ஹெட் வென்யூவில் ஆடினது கிடையாது. அட் த சேம் டைம் ஜேக்கப் பெத்தேலும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணல. இந்த 2 பிளேஸுமே உங்கள் டீமில் நீங்கள் பிக் பண்ணுறது நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் நிக்ஸுமே பிக் பண்ணுங்கள். இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா
செகண்ட் bowling ரெனகேட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பெத்தேல்கிட்ட இருந்து 3 ஓவர் வரைக்கும் நீங்கள் மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட் டீமில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக வந்து ஸ்டோயினிஸ் வந்து ஆடி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக பெத்தேல் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பேக்டராக இருப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணியில் கிராண்ட் லீக்கு ஒரு ரிஸ்க்கான சிவிசியாக பெத்தேல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து லாரி ஈவன்ஸு ஹெட் 35 ஆவரேஜ், வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி பேட்டிங் பண்ணலை. ஸோ ஆவரேஜ் நல்லா இருந்துருக்கு, இந்த கிரவுண்டில் நல்லா ஆடி இருக்காரு. சிம்பிள் தான், எல்லா மேட்சுமே நம்ம லாரி ஈவன்ஸ் பற்றி இதே தான் சொல்லுவோம். எந்த ஒரு மேட்ச்சில் டாப் ஆர்டர்ஸ்லேருந்து மொத்த டீமும் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 40க்கு 4-5 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ்லாம் போச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து அவரோட பேட்டிங் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்துவார். ஸோ லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் தான் பண்ணியிருந்தார். ஸோ 40க்கு 4 விக்கெட் போயிருந்தது, உள்ளே வந்திருந்தார். ஒரு 40 ரன் அவரால் முடிஞ்சதை அடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தார். அதில் ஒரு 4 6 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு மெக்கான்சி ஹார்வே ரீசெண்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் 38, வென்யூவில் 41 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஒரு கீ பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இது தெரிய வராரு. இன்கேஸ் டாப் ஆர்டரில் நிறைய ஃப்ளாப் போடுற மாதிரி இருக்குது ப்ரோ, நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையான பிளேயர் வந்து ஸ்டாட்ஸ் படி போகணும் அப்படின்னா இவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வில் சதர்லேண்ட். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் 47 2 விக்கெட்டு, வென்யூவில் 34 3 விக்கெட்டு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸு. ஸ்மால் லீக்குக்கு ஒரு விசிக்கு ஒரு சூப்பரான பிக்காக பார்த்திங்க அப்படின்னா சதர்லேண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு ஃபெர்கசோனில் ரெஸ்கி பிக் தான். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இருக்கார், பட் பேட்டிங் பெருசாக பண்ணல. பவுலிங்லேயுமே விக்கெட்டிங் எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் லாஸ்ட் 2 மேட்சஸ் 3 மேட்சஸாகவே ஆல்மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல. ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த டோர்னமெண்ட்டில் பண்ணியிருக்காரு, அதுவும் ஹோபார்ட் ஹரிகேனுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். ரொட்டேஷனில் போங்க. ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல ரோஜர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சர்ட்ஸ்ன்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டீவ் ரோஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 மேட்ச் ஆடி 12 விக்கெட் ஹெட்லேயும் 4 மேட்ச் ஆடி 8 விக்கெட் வந்து வெனியிலும் எடுத்திருக்காரு. நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கேப்டனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரோஜர்ஸ் வந்து செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங்கிலும் நீங்கள் போகிறது போய்க்கலாம். பட் ஆடம் சாம்பை பொறுத்த வரைக்கும் ஹெட்ல 4 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பாருங்கள் 34 மேட்ச் ஆடி இருக்காரு, 49 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. மினிமம் 1 விக்கெட்லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் ஜாம்பா நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. போத் இன்னிங்ஸும் ஆடம் ஜாம்பா பிக் பண்ணுங்கள். விசிஆர் கேப்டன் கொடுக்கலாமான்னா அது ரிஸ்க்கு, பட் 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கேன் ரிச்சர்ட்ஸனோட ஒரு ஒஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டே விழுறதில்லை இவர் பொறுத்த வரைக்கும். ஹெட்டில் 17 மேட்ச் ஆடி 22 விக்கெட், வென்யூவில் 8 மேட்ச் ஆடி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பிளேயர் பேட்டில். ஸோ ஃப்ராஸ் மெக்கா இருக்கா, சிடில் ஒரு முறையும் ஸ்டெக்டி ஒருத்திங்கணும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையும் விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. மெக்கான்சி ஹார்வே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெக்டி ஸ்டோயினிஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜாஸ் ப்ரௌனுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டும் இல்லை. சதர்லாண்டை பார்த்திங்க அப்படின்னா ஜோயல் பேரிஸ் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகியிருக்காரு. இப்போது இந்த பர்டிகுலர் ரெனகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸில் ப்ரௌன் கொஞ்சம் டீசெண்டான ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரௌன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிக்காக இருப்பாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சைஃபட்டு பெத்தேல் பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். சதர்லாண்டு, ரோஜர்ஸு, நெக்ஸ்ட்டு ஜாம்பா. ஸோ கிட்டத்தட்ட 6 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். 7வது ஆப்ஷனில் ரிச்சர்ட்சன் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு சேஃப் சிவிசி, ரிஸ்கி சிவிசி சொல்லுங்கள் ப்ரோ இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னா சேஃபான பிக்கு ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா சதர்லாண்டு. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சேஃப் அப்படின்னு சொன்னால் டீம் சேஃபட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு ரிஸ்கி பிக் அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல், ஸ்டீவ் ரோஜர்ஸ், இந்த 2 பிளேஸையும் பார்த்திங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பிளேயிங் 11. ஸோ பென் டக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறார் ரோஜர்ஸ் கூட. டேனியல் லாரன்ஸு, அடுத்து மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சாம் ஹார்ப்பர், ஹில்டன் கார்ட்ரைட்டு, உசாமா மெர், மார்க் ஸ்டெக்டி, ஜோயல் பேரிஸ், பீட்டர் சிடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 11ல் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ நியூ பால் போலர்ஸ், டெத் போலர்ஸ் எல்லாருமே தெரியும். மேக்ஸிமம் யார் ப்ரோ போல் பண்ணுவா, நிறைய நம்பர் ஆஃப் போலர்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ்வெல் எடுத்து பிக் பண்ணி கேப்டன்ஸ்க்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பவுலிங்கும் போடலை, பேட்டிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆடலை. ஸோ லேட்டாக தான் வந்திருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அதே மாதிரி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பித்து இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் வந்து 4 ஓவர் போல் பண்ணவே இல்லை. பட் ப்ரெஷர் சிச்சுவேஷன், ஹை ப்ரெஷர் கேம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸே பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர் போல் பண்ணி 28 ரன் வந்து எக்கனாமிக்கல் ஸ்பெல் வந்து போல் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பெத்தேல் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார், மிடில் ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மேக்ஸ்வெலுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் ஓவர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். அப்படி கிடைச்சாலுமே ஒரு ஓவர் கிடைக்கும், விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸில் உசாமா மிர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க் ஸ்டெக்டி,
ஜோயல் பாரிஸ், பீட்டர் செடில் இந்த 4 பிளேயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் போல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பென் டக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டக் அவுட் ஆனார்னா ஒரு 68 அடிக்கிறாரு, மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா டக் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஹெட்ல 11, வென்யூவில் 51. பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு ஒரு குரூஷியலான பிக்காக பார்த்திங்க அப்படின்னா டக்கெட் இருக்காரு. ஸோ பெரிய பவுண்ட்ரிஸ் தான், பட் இருந்தாலும் லைக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு டீசெண்டான பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃப்ரான்சர் ரோஜர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்ல 31, ஆவரேஜ் வென்யூவில் 31 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. பேட்டிங் செகண்டில் ரோஜர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக பிக் பண்ணலாம். லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக பேட்டிங் செகண்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் இந்த சீசன் ஃபுல்லாகவே அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. ரொம்பவே ஒஸ்ட் ரெக்கார்டு தான் வச்சுருக்காரு. பேட்டிங் செகண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஜிஎலுக்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் டான் லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஹெட்ல 7 ஆவரேஜ், வென்யூவில் 19 ஆவரேஜ். பவுலிங்கும் பண்ண முடியும், ப்ளஸ் பேட்டிங்லையும் கன்சிஸ்டன்சியாக ஆடி கொடுக்க முடியும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் போத் இன்னிங்ஸுமே உங்கள் டீமுக்கு கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு ஸ்டோயினிஸ் ஆஸ் யூஸ்வல் நம்ம சொல்கிற மாதிரி தான் சேஸ்னா ஸ்டோயினிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹெட்ல 400 ரன்னுக்கு மேலே அடித்து ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. வெயினில் 1000க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்து 17 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. சிம்பிள் தான். ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியில் சிவிசி கிராண்ட் லீக். ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சிவிசி ஸ்மால் லீக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வாய்ப்பு கிடைக்கல. ஹெட்டில் 500 ரன்னுக்கு மேலே அடித்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 1000 ரன்னுக்கு மேலே அடித்து 15 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஸ்டோயினிஸ் மேக்ஸ்வெல் 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் வென்யூவில் பண்ணியிருக்காங்க. பட் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஜிஎல்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சாம் ஹார்ப்பர் ரொட்டேஷனில் போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. வென்யூ 17, ஹெட் 5. ஸோ ரேராக தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் பேட்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹில்டன் கார்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஹெட் 21, வென்யூவில் 40. நம்மளும் எல்லா மேட்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஸ்டாட்ஸ் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ரீசன்ட் ஃபார்ம் இல்லை. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிபிஎல் டோர்னமெண்ட் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு மேட்சும் ப்ளே பண்ணுறாங்க. இன்கேஸ் அவங்க ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபின் ஆலன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சில் ஒரு சின்ன ஒரு 28 ஸ்டார்ட் கிடச்சிது, அடுத்து 2 50 அடிச்சிருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்சியாக ஆடுறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து உசாமா மிர் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2-3 விக்கெட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு சேஃபான பிக்கு எப்படி சிட்னி தண்டர்ஸில் கிறிஸ் கிரீனோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் சைடு பார்த்திங்க அப்படின்னா உசாமா மிர் பெஸ்ட் பிக்கு. வென்யூவில் ஒரு விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு ஒரு மேட்ச் ஆடி. ஸ்டெக்டி 9 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஹெட்லேயும். வென்யூ பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் போலிங் வந்து ஸ்டெக்டிக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோயல் பாரிஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்ல நிறைய நம்பர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. பட் ஹெட்ல பார்த்திங்க அப்படின்னா 6 மேட்ச் ஆடி 6 விக்கெட்டு, வென்யூவில் 6 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு. ஸோ ரேராக ஃபஸ்ட் போலிங் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பீட்டர் செடில் ஹெட்ல 9 மேட்ச் ஆடி 12 விக்கெட்டு, வென்யூவில் 6 மேட்ச் ஆடி 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. டெத் போலிங் ஆப்ஷன் வந்து இவர்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போலிங்கில் எனக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க்கான விசி செடில்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ரோஜர்ஸ் கிட்டத்தட்ட ரிச்சர்ட்சன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட்சன் 3 முறையும், ஜாம்பா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டக்கெட்டை ஜாம்பா ஒரு முறையும், ஸ்டோயினிஸை சதர்லாண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹில்டன் கார்ட்ரேட்டு, ஜாம்பா, ரிச்சர்ட்சன், ஃபெர்குசோனில் 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சாம் ஹார்ப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மெல்போர்ன் ஸ்டார்ஸில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பென் டக்கெட் சூப்பர் பிக்காக இருப்பார். டான் லாரன்ஸு, ஸ்டோயினிஸு, மேக்ஸ்வெல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உசாமா மிர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெக்டி, பீட்டர் செடில் அப்படிங்கிற மாதிரி இந்த 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சேஃபான சிவிசி, ரிஸ்க்கான சிவிசி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் வந்து ஒரு சேஃபான சிவிசியாக இருக்காங்க. பட் ரிஸ்க்கான சிவிசி யாரெலாம் இருக்காங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னா பீட்டர் செடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான சிவிசியாக இருக்கார். தென் நெக்ஸ்ட்டு பென் டக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான சிவிசியாக இந்த பர்டிகுலர் டீமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. சரி, ஓகே. இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெனகேட் சைடு பார்த்திங்க அப்படின்னா
குரிந்தர் சந்து ரீசன்ட் ஃபார்ம் என்ன நோட்டாக இருந்திருக்கு, ஹெட் 9 விக்கெட் எடுத்திருக்காரு, வெனியூவில் 11 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஜொனத்தன் வெல்ஸு ஹெட் 53, வெனியூவில் 32, எக்ஸ்ட்ரானரியான பேட்டரு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. உள்ளே வந்தார் அப்படின்னா லாரி ஈவன்ஸை ஒரு ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃப்ரான்ஸ் மெக்கார்க் ப்ளே பண்ணல, அவரோட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிம் சைஃபர்ட்டை ஆட வச்சு ஒன் டவுன் பெத்தேல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கொண்டு வந்தாங்க வெல்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி பிக்காக இருப்பார் கிராண்ட் லீக்கு. அடுத்து ஸ்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஜொனத்தன் மெர்லோ ஹெட்விகெட் 2 இன்னிங்ஸாக ப்ளே பண்ணல. ஸோ வெனி பொறுத்த வரைக்கும் 6 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. பிரெடிகோச் ஹெட்விகெட்டில் 3 மேட்ச் ஆடி 3, வெனியூவில் 7 மேட்ச் ஆடி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து கேம்பல் எல்லாமே பொறுத்த வரைக்கும் ஹெட்விகெட்டில் 5 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 20 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 5 இன்னிங்ஸில் ஆடி இருக்கார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கான ஒரு பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 75லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெனகேட் சைடு வந்து இருக்காங்க. ஸோ 4 பிளேயர்ஸ் வந்து மெல்பூர்ன் ஸ்டார்ஸ் சைடு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்திங்க அப்படின்னா மெல்பூர்ன் ஸ்டார்ஸ் ஃபேவராக தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டீம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதை வச்சு நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிம் சைஃபர்ட் இருக்கார், ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், சதர்லேண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸ்க்கு வந்து டபுள் ஆப்ஷன் சான்ஸ் வந்து இருக்குது. மொத்தமாக 7 பிளேயர்ஸ் இருக்குது. ரீசனுக்காக மினிமமாக நம்ம 4 பிளேயர்ஸ் இதில் வந்து பிக் பண்ணியே ஆகணும். மேக்ஸிமம் 5 அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் வச்சு நான் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வருவார் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு வில் சதர்லேண்டையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஸோ ஒரு மினிமம் ஒரு விக்கெட் பேட்டிங்கில் ஒரு 10 ரன் 15 ரன் அடித்தா கூட ட்ரீம் டீம் வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய சைஃபர்ட், ஸ்டோய்னிஸ் இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்டோய்னிஸ் சைஃபர்ட் தான் போவாங்க. நான் கொஞ்சம் ரிஸ்க்காக மேக்ஸ்வெல் சதர்லேண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டோய்னிஸும் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக கூட உங்கள் டீமில் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நம்பர்ஸ் இருக்கக்கூடிய சிடில், ரோஜர்ஸ் இந்த 2 போலர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் டெக்கெட் வந்து பேட்ஸ்மேன்ஷிப்பில் இருக்கார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா ஆஸ் யூஸ்வல் டெக்கெட் வந்து பிக் பண்ணிக்கலாம். சிடில் நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமான ரிஸ்கி, பட் ரோஜர்ஸை நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் 4 பிளேயர்ஸில் 1, 2, 3, 4 அப்படிங்கிறது என்னோடய 4 பிளேயர்ஸாக இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நல்ல பாயிண்ட்ஸோடு ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷனில் போங்க. இந்த 2 போலர்ஸில் யார் பார்த்திங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ஸ் வந்து செகண்ட் போலிங் பண்ணாங்கன்னா சிடில் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டோய்னிஸ் ஆர் டெக்கெட்டை பொறுத்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது 50 to 75% இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு. 2 பிளேயர்ஸாக இருக்காங்க. இதில் டாப்பில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கல. ஒரே ஒரு பிளேயர் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. டான் லாரன்ஸும் நம்ம எஸ்பெஷலி பிக் பண்ணிக்கலாம். நம்பர் 3ல் வராரு. ஸோ ஜாஸ் ப்ரௌன், டான் லாரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ். இதில் ஆடட் அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குது அப்படின்னா டான் லாரன்ஸ்க்கு சிம்பிளி பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜாஸ் ப்ரௌன் ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயர் தான், அதையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் மினிமமாக 2 பிளேயர்ஸ் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். ஜாம்பா நான் வந்து டிஃபால்ட்டாக பிக் பண்ணிக்கிடுவேன். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டான் லாரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ 25 to 50% பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. 3 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸ்லையும், 2 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெல்பூர்ன் ஸ்டார்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இதில் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு ஜேக்கப் பெத்தேலுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபெர்கசோனில் பொறுத்த வரைக்கும் சிம்பிளி பவுலர் தான், ஸோ ஆல்ரவுண்டர் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல பெத்தேலுக்கு நீங்கள் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. 3 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பெத்தேல் ஒரு டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கார். தென் நெக்ஸ்ட்டு உசாமா மீருமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரான்ஸ் மெக்கார்க்கா ஸ்டெக்டியா அப்படின்னு நம்ம பார்க்கல. ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெக்டிகிட்ட போகலாம். நான் சேஃபாக தான் போகிறோம் ப்ரோ அப்படின்னா 3rd ஆப்ஷனில் நீங்கள் ஃப்ரான்ஸ் மெக்கார்க்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. 0 to 25% பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த 2 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ராஸ் ரோஜர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கேன். ரீசெண்டாக ரொம்ப ஒஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார், டாப்பில் ஆடுறாரு. நாளைக்கு மேட்ச்சில் செகண்ட் பேட்டிங் ஸ்டார்ஸ் பண்ணால் ஒரு சூப்பர் பிக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஃபேண்டசியில் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரோஜர்ஸ் வந்து நீங்கள் செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுங்கள், நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. அட் த சேம் டைம் பவுலிங் பொறுத்த வரைக்கும் நான் கேன் ரிச்சர்ட்சனுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கேன். லோரி ஈவன்ஸ் மேலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ரொட்டேஷனில் போங்க. ஸோ இந்த 2 பிளேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்லேருந்து நான் பிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் பண்ணிக்கக்கூடிய ஒரு பேஸ் டீமாக வந்து இருந்திருக்கு. விக்கெட் கீப்பர்ஸில் டீம் சேஃபை ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டக்கெட், பெத்தேல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரோஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் ஸ்லாட்டில் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், சதர்லேண்ட். பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பீட்டர் சிடில், ஆடம் ஜாம்பா, உசாமா மிர், ரோஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பேட்டிங் மட்டுமே மேக்ஸ்வெல் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாருங்கிறத நம்பி கிளென் மேக்ஸ்வெல்ட்ட ஒரு கேப்டனும், வைஸ் கேப்டன் ரோஜர்ஸ் நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ விசி அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். நம்ம ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கக்கூடியது ஃப்ராஸ் ரோஜர்ஸ் மட்டும்தான் பேட்டிங் ஸ்லாட்டில். ஸோ மெல்போர்ன் ஸ்டார் சைடு இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மட்டும் தான் ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டண்டான 7 பிளேஸு, கேப்டன் வைஸ் கேப்டனு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீம். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.